இனிய வணக்கங்களுடன் மிஸ்டர் ஸ்பீடோ மிடில் கிளாஸ் அம்பல உங்களுக்காக ஒரு கதை சொல்லட்டா? கேட்க ரெடியா? நான் வந்து காலேஜ் பாலிடெக்னிக் படிச்சுக்கிட்டு இருக்கும் போச்சுல ஒரு ஆண்டி இந்த ஸ்டோரி வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த லெவல் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட அப்படியே பகிரலாம்னு ஆசைப்படுறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமான்னு தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. ஸ்டோரியில் வாழ்க்கையா வாழ்ந்த வரலாறு. சரியா? வேற எதுவும் இல்லை. பாலிடெக்னிக் படிக்கும்போது எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து இது கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது வெப் கேமரா செக் பண்ணணும் அப்படின்னு. நான் தூத்துக்குடியில படிச்சதுனால தூத்துக்குடியில இருந்து ஒரு காமராஜ் நகர்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாவுக்கு ஒரு ஸ்கூலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. போயிருந்தேன். நைட்டே போய் நான் எங்கள் காலேஜில் வந்து நான் மட்டும் தான் போயிருந்தேன். மற்றபடி ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அங்கே போய் அங்கே உட்காந்து ஒரு வெப் கேமரா எல்லாம் செக் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டு போன உடனே எல்லாம் பண்ணிட்டேன். பண்ணி ரூமில் செக் பண்ணி வச்சு தான் வந்தேன். அப்புறம் ஒரு டீச்சர் வந்து நல்லா கருன்னு கண்ணம் குறையன்னு இருந்தாங்க. நல்லா ஒரு 5 அடி இருக்கும். இந்த படத்துல அந்த சிங்கம் படத்துல சந்தானம் கூட சொல்லுவாங்கல்ல, சோஸ்திரம்னு காலை பிடிச்சிட்டு ஆட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் ஆண்டி. பார்க்கறதுக்கு வள்ளியம்மாள் மேடம்னு ஒரு மேடம். ஐயோ செம்ம. நீங்க பேர் சொல்லிட்டேனே, சரி இருந்துட்டு போறோம். செம்ம உடம்பு பார்க்கறதுக்கு அப்படியே கரு கரு கருன்னு நல்லா உடம்பு கண்ணா கட்ட மாதிரி இருந்தாங்க. தம்பி இங்க வாங்கலேன் நாங்க. சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொன்னேன். இல்லை மேடம், இல்லப்பா எனக்கு இந்த இதில் ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் பிடிக்கும். ஆனால் இந்த இதில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் சொல்லித்தரையா நாங்கள். எனக்கும் கொஞ்சம் தெரியாதுங்க மேடம் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா யார்ட்டையா கேட்டு சொல்கிறியா அப்படின்னாங்க. பண்ணலாம் மேடம் அப்படின்னேன். அப்புறம் போய் யூடியூப்பில் போய் அதை பற்றி சர்ச் பண்ணி இந்த மாதிரி பார்க்கணும் மேடம்னு அவங்க செல்லையே சொல்லி இந்த மாதிரி பண்ணி காமிச்சேன். சரிப்பா அதான் படித்த பசங்களுக்கு உள்ள நாலேஜ் அப்படின்னாங்க. ஆமாங்க மேடம், உங்களை மாதிரி நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் மேம். எங்களுக்கு வந்து படிக்கலன்னா நாலேஜ் மட்டும் தானே மேடம் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் சேர்ந்தா தான் மேம் வாழ்க்கையை வாழ முடியும்னு. நல்லா வாழ்கிற போலையே நாங்கள். இல்லை மேடம் நான் நல்ல பையன் மேடம். நான் உன்னை கெட்ட பையன் சொல்லவே இல்லைடா மேடம். சொல்லுங்க மேடம் என்ன பண்ணலாம்? என்ன ஆள் இவ்வளோ சூப்பராக இருக்கேன் நாங்கள். மேம் நான் சினிமா எலும்பா இருக்கு மேம், எலும்பு தூணுமா. நீங்கள் தான் மேம் செம்ம கட்டையாக இருக்கீங்க. என்ன கட்டன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் நான். இல்லை மேம் கட்டைன்னா என்ன, சந்தன கட்டை ரோஸ் அதாவது என்னது தேக்கு கட்டை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த மாதிரி கட்டைன்னு சொல்ல மேம். ஓ அப்படி சொல்றியா? ஆமாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நான் என்னமோ ஓமக்குச்சி மாதிரி இந்த அகத்தி குச்சி மாதிரி இருக்கேன் மேம், ஒடிஞ்சு விழுந்துற மாதிரி இருக்கேன். இல்லை நல்லா தான் இருக்கேன், அப்படிதான் இருக்கணும் பசங்க அப்படின்னாங்க. சரிங்க மேம். நான் அப்புறம் மேம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொன்னேன். டீ வாங்கிட்டு வரட்டுங்களா? இல்லைப்பா இருக்கட்டும் பா. இல்லை மேம் வாங்க டீ வாங்கிட்டு வரேன் மேம் அப்படின்னு டீ வாங்கிட்டு வந்து, டீ உங்களுக்கு சாப்பாடுக்கு ஏதாவது சாப்பிட்டீங்களான்னு. இல்லை சாப்பிட போகணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறேன் அப்படின்னாங்க. இல்லை மேம் நில்லுங்க என்ன வேணும்னு சொன்னாங்க, வாங்கிட்டு வரேன். எனக்கு சப்பாத்தி 3 சப்பாத்தி 2 இட்லி மட்டும் வாங்கிட்டு வரையான்னாங்க. சரிங்க மேம்னு நான் தான் போய் காசு போட்டு வாங்கிட்டு டீ வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து காசு கொடுத்துட்டாங்க. காசு கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக தொடையில கை வச்சாங்க. எனக்கு என்ன சொல்கிறது, சரி அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தாங்கன்னா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு கம்மிட்டு வந்துட்டேன். தொழிலில் கை வச்சாங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன். நானும் என்ன சீரியல் பற்றி பேச ஆரம்பித்தேன். அவங்க சீரியல் பற்றி கேட்டாங்க. சீரியல்லாம் பார்ப்பேன்னாங்க. அடிச்சு விடணும்ல, வேறு வழி இல்லை. சீரியல் பற்றி அந்த சீரியல் பற்றி இந்த சீரியல் பற்றி அப்படியே சொல்லிட்டே இருந்தேன். தொடையில கை வச்சு அப்படியே கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே கை வச்சுட்டு கொஞ்சம் கையை டேரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா கையை வச்சு அப்படியே அடிக்க ஆரம்பித்தாங்க. அடிச்சுன்னா ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசினாங்க. இது எதார்த்தமாக அப்படியே லைட்டாக சட்டி பக்கத்தில் கொண்டு வந்து லைட்டாக ஒரு பிதுக்கிட்டாங்க. லைட்டாக தெரிஞ்சு போச்சு. சரி ஏதோ ஆசைப்பட்றாங்க, நல்லா ஃப்ரீ பண்ணி விடுவோன்னு ஃபேண்ட்டை நல்லா இறக்கி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் காலை விரிச்சு போட்டு தூக்கி வச்சு அப்படி உட்காந்த உடனேயும் அவங்களும் அதேமாதிரி கண்டுக்கல. அவங்களும் அப்படியே வச்சுட்டு சுன்னி மேலே அந்த கையை வச்சுட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது இந்த கரெக்டாக சிப்பு இருக்குல்ல, சிப்பு பக்கத்தில் கையை வச்சு சும்மா தட்டுற மாதிரி தட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க எதர்ச்சியாக நம்ம தொடுறோம் அப்படின்னு. நானும் எதர்ச்சியாக தொடுறாங்கன்ற ஃபீல்டில் தான் நம்மளும் இருக்கணும். படக்குன்னு நம்ம அவுத்து பத்து போட்டோம்னா நம்ம செத்து அடிச்சு போட்டுருவாங்க. அதனால அமைதியாக இருந்தேன். அவங்க அப்படியே தட்டிக்கிட்டே இருந்தாங்க. தட்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏற்றிக்கிட்டே இருந்தேன். அப்படியே கொஞ்சமாக சூடு ஏறிச்சு, ஜம்முன்னு ஏறிச்சு. அவங்களுக்கு தட்டிக்கிட்டே இருந்தாங்களா, அவங்களுக்கும் சூடு லைட்டாக ஒரு பிதுக்குனாங்க, பிடிச்சாங்க. அவங்கள கண்டுக்கிறவே இல்லை. ஏன்னா நம்ம கண்டுக்கிட்டோம்னா ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிரும். அவங்க தொட்டு தடவி அவுத்து அவங்களா என்ன பண்ணாங்கன்னா தான் கூட்டு போய் அடிக்க முடியும். நம்ம டேரெக்டாக அவங்க தொட்ட உடனேயும் சிக்கிருச்சு ஆண்டி நல்லா இருக்கா முன்னு கட்டோம்னா, என்னடா இது தெரியாமல் பண்ணிட்டேன்டா அப்படின்ட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒன்றுமே கேட்க முடியாதுன்றது நான் ஒன்றுமே செய்யலாம். நல்லா மூடு ஏற்றி விட்டேன். நல்லா பிதுக்குனாங்க, பிடிச்சாங்க.
அப்படியே எடுத்து பார்த்தாங்க, புடிச்சு பார்த்தாங்க. லோயர் தான் போட்டிருந்ததுனால உள்ள அப்படியே இருந்துச்சு, சட்டிக்குள்ள இருந்துச்சு. சட்டிக்குள்ள இருந்தத வெளிய எடுத்து அது வெளிய எடுத்தோன்னா சட்டிக்குள்ளேயே உள்ள பேண்ட்டுக்கு மேலேயே வச்சு, அந்த லோயர் மேலேயே வச்சு தொட்டு புடிச்சு அழுத்தி பார்த்தாங்க. நல்லா பெரிய டெம்பரா தெரிஞ்சுச்சா, எடுத்து பார்த்தாங்க. அப்புறம் அந்த இதெல்லாம் கிடையாதுல்ல, அதனால அப்படியே இந்த என்ன சொல்றதுன்னா, டீ ஷர்ட்டுக்கு உள்ள கைய விட்டு, உள்ள சட்டிக்குள்ள கைய விட்டு புடிச்சு பார்த்தாங்க. நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கியேடான்னாங்க. என்ன மேடம் பண்றது? எல்லாரும் எல்லாருக்கும் இருக்கிறது தானே எனக்கு இருக்குன்னாங்க. ஆ ஆ நல்லாதான் இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் என்ன மேடம் வச்சு வேலை இருந்தா தானே மேடம் அதுக்கு உதவும். எதுக்கு வேலை இருந்தா ஏதாவது கொடுத்தா தானே. நான் வேலையே கொடுக்கறது இல்ல, சும்மா தான் வச்சிருக்கேன் அப்படின்னு. வேணும்னா எடுத்துக்கங்க மேடம், நான் என்ன பண்றது இதை வச்சு நாங்க. நீங்க ஏதாவது வேணும்னா உங்க வீட்டுக்கு ஏதாவது தேவைப்படுது, காய்கறி நறுக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னா கத்தி எடுத்துப்பாங்க. ஏய் கத்தியா? என்ன நினைக்கிற கத்தியா? ஆமா மேம், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், பார்க்கணும்னா பாருங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. நல்லா இருக்குடா நாங்க. நான் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா ஏதாவது பண்ணுங்க மேம், நான் ஒன்றுக்கு கும்பல் பண்ணலாம் மேம் அப்படின்னு. இல்ல இல்ல எனக்கு பயமா இருக்கு, புது இடமா, எனக்கும் நர்ஸா இருந்துச்சு, ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஆஹ் நீ வேற நல்லா பேசுனியா, இது எடுத்துக்கிற மாட்டேன்றதுனால நான் டச் பண்ணிட்டேன், சாரிடான்னாங்க. இல்லை மேடம், நான் எதுவுமே எடுத்துக்கல மேடம். நீங்க என்ன செஞ்சாலும் என்ன செய்ய சொன்னாலும் தப்பா எடுத்துக்கவே மாட்டேன், சரிங்களா? இது வந்து உங்க ப்ரொஃபஷனல், என்னை வந்து ப்ரொஃபஷனல். நான் வந்து கேமரா பண்றதுக்காண்டி வந்திருக்கேன். இந்த இடத்துல மேம் தனியா கிடைச்சிருக்கீங்க, தனியா நான் சிக்கியிருக்கேன்னா, உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு தேவைப்படுதுன்னா நான் ஒரு வாட்டர் கேன் மாதிரி யூஸ் பண்ணுங்க. கலட்டுங்க மூடிய, கலட்டி எடுத்து வாய் வச்சு குடிச்சனாலும் குடிங்க, இல்லை அண்ணாக்கில் குடிக்கிறதுனாலும் குடிங்க. உங்களுக்கு தேவையே யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போய்கிட்டே இருங்க மேம். அப்படிலாம் இல்லடா, சும்மா தான்டா சொன்னேன். இல்லை மேம், உங்களுக்கு ஆசை இருந்தா யூஸ் பண்ணிக்கங்க மேம், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், எதுவும் பண்ண போறதும் கிடையாது அப்படின்னாங்க. சரி நம்ப மாட்டாங்க. பண்ணுவீங்களா? ம், பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் பண்ணியிருப்பீங்க? அதெல்லாம் கேட்கக்கூடாது. சரி நான் பண்ணவா வேணாமா? பண்ணுங்க மேம். நான் ஆள் பார்க்குறேன், நீங்கள் மேலே நீங்கள் கீழே குனிஞ்சுங்க, நான் மேலே பார்க்குறேன்னு. அப்புறம் அப்படியே மடியில் உட்காந்து மடியில் அப்படியே காய வச்சு அப்படியே அழுத்துனாங்க, பிடிச்சாங்க. அப்படியே அலசிட்டியானாங்க, வாயை வச்சு அலசி விட்ருங்களேன்னு. அலசி தான் மேம், குளிச்சுட்டு தான் வந்தேங்க அப்படின்னு. இதா அப்படின்ட்டு அப்படியே வாய் வச்சு அப்படி உள்ளே இறக்கி பண்ணாங்க. அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா இருக்காங்க மேம். ம் ம் நல்லா இருக்காங்க மேம். டேய் லூஸ் அவனை திரும்ப திரும்ப சொல்ல முடியுமோ? நல்லா இருக்குன்னா தான் சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. போதுமா? சரிங்க மேடம், சரிங்க மேடம் அப்படின்னு அப்படியே செம்மையா பேசுனாங்க. அந்த இது அவங்க வந்து தூத்துக்குடி ஸ்லாங்கு கொஞ்சம் வெறித்தனமாக தான் இருக்கும் எப்பயுமே அவங்க பேசுறது ஃபுல்லாமே. அப்படி பேசுனாங்க. பொறுக்கி உண்டா, பொறுக்கி பயல, பொறுக்கி ஊது புண்டை தேடியா பயல அப்படின்னு கெட்ட வார்த்தை பண்ணாங்க. கெட்ட வார்த்தைலாம் போடாதீங்க, அசிங்கமாக இருக்கு மேம். நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் என்னோட சொன்னா நல்லா இருக்கு மேம், நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கே அசிங்கமாக இருக்கும், அவ்வளோ கேவலமா மேம். நல்லா இருக்கிறத தானே அப்படி சொன்னேன். நாங்கள் இல்லை மேம், நீங்கள் திட்டம் போய் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு மேம், அடிக்கிற மாதிரியே இருக்கு மேம். இல்லை இல்லை அதுதான் அப்படின்னாங்க. அப்படியே அவங்க டீச்சரு, ஸ்கூல் டீச்சரு என்ன பண்ணாங்க மேம், அந்த இது ரூமுக்கு பின்னாடி போயிருமா? ரூமுக்கு பின்னாடியா? இல்லை வேணாண்டா, யாராவது வந்துட்டாங்கன்னா. மேம் அந்த டாய்லெட் பக்கத்தில் ஒரு ரூம் இருந்துச்சு, நான் பார்த்தேன். அப்புறம் சும்மா போய் பார்த்துட்டு வந்தேன், அங்கே வாங்க அங்கே போயிடுவோம் அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக கூட்டு போய் அங்கே வச்சு நல்லா முளைய தட்டி வச்சு முளைய சப்ப சொன்னாங்க. சப்புனேன். செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருட்டு கட்டையில், நல்லா அவங்க இருட்டுக்குள்ளே ஒன்றுமே தெரில. அந்த நேரத்தை அவுத்து போட்டவங்களுக்குள்ள நிப்பாட்டினா கூட லைட் அடிச்சு பார்த்தா கூட உனக்கு தெரியாது, அந்த மாதிரி இருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஆனால் நல்லா செம்ம உடம்பு வச்சு நல்லா செம்மையாக இருந்துச்சு. நானும் பார்த்தேன் நைட்டில், நல்லா ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு நேரத்தை திரும்ப தடவி பார்த்தேன், தெரியல எங்க இருக்குன்னு இருட்டுக்குள்ள. அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியல மேம். ஏதாவது காட்டுங்க மேம், கையை நீட்டுங்க மேம், எங்க இருக்கீங்கன்னே தெரியல. கிண்டல் பண்றியா? நாங்க இல்லை மேடம், டீமா தெரியல மேடம் இருட்டுக்குள்ளன்னு. அப்படியா நாங்க அப்படின்ட்டு. இப்படி இருக்கிறது நல்லதுதான் மேடம், உடம்புல எந்த நோயும் வராது. ஏன்னா இம்யூனிட்டிஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால நீங்க மெடிக்கலே போயிருக்க மாட்டீங்க. நான் மெடிக்கலே போனதே இல்லப்பா அப்படின்னாங்க. செம்மையா இருப்பேன் மேம், உங்க குழந்தைங்களுக்குலாம் ஃபியூச்சர்ல எப்பயுமே நோய் வராது மேம்னு. தெரியும் அப்படின்னாங்க. நானும் படிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. அப்படியே பார்த்து நான் செம்மையா இருக்கேன் மேம். அப்புறம் ஒரு சேர் மாதிரி, அந்த அதுவும் ஸ்கூல் தானே, அந்த பெஞ்செல்லாம் இருந்துச்சு, அந்த பெஞ்சில் உட்கார வச்சு காலை ரெண்டும் தூக்கி வச்சு உள்ள விட்டேன். வலிக்குதுடா மேம். என்ன மேம், வீட்டுக்காரர் டெய்லி பண்ணலையா மேம்? பண்றாரு, இது கொஞ்சம் நல்லா இருக்குடா பண்றாங்க. வலிக்கிற மாதிரி சவுண்ட் விடுறீங்களே, அப்படி சொன்னா தானே உனக்கு மூடு வரும் அப்படின்னாங்க. சரிங்க மேம், சரிங்க மேம், சரிங்க மேம் அப்படின்னு அப்படியே வச்சு உள்ள கேட்டுச்சு. மேம் கையை தொட்டுற போது எனக்கு உடம்புலாம் புல்லரிக்குது மேம். ஏன் அப்படி தாண்டா இருக்கும் பண்றானுங்க மேம், ஒரு மாதிரியா சங்கூச்சமா இருக்கு மேம், ப்ளீஸ் மேம் போதுமா, நீ பண்ணி கொஞ்ச நேரம் பண்ணுனாங்க. நல்லா தான் பண்ணேன், செம்மையா இருந்துச்சு. அடிவியா டப்பு டப்பு பண்ண நல்லத்துல அட்றாங்க மேம். யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன அடிச்சிருவாங்க மேம்னு. மேம் ஏரியா வேற மோசமான ஏரியா மேம், இதுக்குள்ள எப்படி மேம் பண்றது மேம்? ப்ளீஸ் மேம் கொஞ்சம் சவுண்ட் விடாம இருங்க மேம், எனக்கு பயமா இருக்கு மேம், யாராவது வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் மேம்.
ம். ஏய் நான் லேடீஸு என்ன நான் அவுத்து போட்டு படுத்து கிடங்க. நீயாவது டீ ஷர்ட்ட கூட கழட்டல. லோயர மட்டும் தான் இறக்கி விட்டுருக்க. நீ ஆளு வந்துட்டாங்கன்னா ஓடிருவ. நான் என்ன பண்ணுவேன்? மேம் இருட்டுக்குள்ள உங்க உடம்புலாம் தெரியாது. லைட் அடிச்சு பார்த்தா அப்பயும் தெரியாது மேடம். ஏய் கிண்டல் பண்ணாத அடிச்சிருவேன் நாங்க. நீ அ அப்புறம் ஒண்ணா முலைய பிடிச்சு கிள்ளுனாங்க. மேம் வலிக்குது மேம். நீ அப்பலாம் எனக்கு வலிக்கிற மாரி பண்ணுனாங்க. மேம் வலிக்கிற மாரி தான் மேம் பண்றேன். நீ நான் உனக்கு எப்படி வலிக்கிற மாரி பண்றேனோ அது மாரி பண்ணுனாங்க. பிடிச்சு 2 முலையும் முடிச்சுட்டு இறுகி அழுத்துனாங்க. மேம் வலிக்குது மேம். அப்பனா என்ன வலிக்கிற மாதிரி பண்றானாங்க. மேம் அப்படிதான் மேம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேம் அப்படின்னு என்னை ஃபோர்ஸ் பண்ண சொன்னாங்க. நான் ஃபோர்ஸ் பண்ணவே முடியல. எனக்கு பயம் வர்றதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு டெம்பரு. ஆனால் சைஸ் சிறுசா இருக்கு. அவங்க எதிர்பார்க்கறத பெருசா எதிர்பார்க்கறாங்க. நானும் வச்சு அடி நிறைய அடிச்சு அடிக்க அடிக்க அவங்க பிடிச்சி முளைய பிடிச்சி அந்த முளையில உள்ள பருப்பை பிடிச்சி அழுத்துறாங்க. அழுக வருது. இருந்தாலும் வேற அடி இல்லை. அவங்க என்ன அழுக வை அது வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்ட்டாங்க மேம். இப்படிலாம் பண்ண முடியாது மேம். இதெல்லாம் பண்ணதே இல்லை மேம். பண்றா அப்படின்னா தான் நல்லா இருக்கும். ம். மேம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடுங்க மேம். வலிக்குது மேம். ரொம்ப வலிக்குது மேம். ரத்தம் கிட்ட வந்துட போகுது. எனக்கு ரத்தம் வர அளவுக்கு நீ பண்ணு. நான் விட்டுறேன். மேம் இதெல்லாம் ரொம்ப தான் தப்பு மேம். இப்படிலாம் பண்ணக்கூடாது மேம். சாப்பிட்டா தான் பண்ணணும். சாப்பிட்டா பண்ண எனக்கு பிடிக்காது. எனக்கு ரஃப்பாக தான் பண்ணணும். சரிங்க மேம் பண்ணுறேன் மேம் அப்படின்னு முளைய பிடிச்சி நான் அடிச்சு அடிச்சு பார்த்தேன். அவங்க முளைய நானும் பித்தி கசக்கி பார்க்குறேன். அவங்க துளி கூட என்னையும் அழுது அவங்கள அழுத்துனா அவங்க 2 மடங்கு என்னையும் அழுத்துறாங்க. எனக்கு அப்படியே ஐயோ என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா சூப்பரா பண்ணி முடிச்சு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஸ் ஆச்சு. தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தண்ணி என்ன பண்றது, தண்ணியை வடிச்சு விடுனாங்க. கீழே தான் வடிச்சு விட்டாங்க. கல கல கலன்னு செம்மையா வத்துறாண்டாங்க. அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா ஊமுனாங்க. திரும்ப எடுத்துட்டு மேம் செகண்ட் ரவுண்ட் ஒரு 10 மணிக்கு மேல திரும்ப மேம் போவாங்க. திரும்பியா சரி வா. அவங்க ஒண்ணுமே சொல்லல. நான் கூட சரி போடா அப்படின்னு ஏதாவது சீன் போடுவாங்கன்னு நினைச்சேன். நல்லா இருந்துச்சு என்னமோ தெரியல. இன்னொரு ரவுண்ட் போமா அப்படின்னு கேட்டேன் ஒரு 10 மணிக்கு மேல. சரிவா போட்டாங்க. அவங்க 2வது ரவுண்டும் பண்ணேன். அப்புறம் விடிய காலைல 6 மணி 5 மணிக்கு போல பாத்ரூமுக்கு வந்து போனோம்னு அங்கே போனோம். ஒரு இடத்துல பாத்ரூம் போயிட்டு பண்றேன் மேம் வேண்டாம் மேம் சக் பண்றேன்னாங்க. அப்புறம் கூட்டு போய் உள்ள வச்சு ஊம்பி விட்டாங்க. செம்மையா இருந்துச்சு. அப்புறம் 7 மணிக்கு ஆக்சுவலா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எங்களை கண்டுக்கிறவே இல்லை அந்த மேடம். அப்புறம் போகும்போது ஏதாவது நம்பர் கொடுப்பாங்க பேசுவோம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். நான் உங்களை ட்ரை பண்ணேன். குண்டி குண்டிலாம் மத்தாளமா இருக்கும். ஐயோ திரும்ப ஏதாவது கெட்டச்சுன்னா சான்ஸ் கிடைச்சா செம்மையா இருக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் கடைசி வரைக்கும் அவங்க ஆக்சிடென்ட் போட்டு அந்த முடியிறது வரைக்கும் 6 மணிக்கு முடிஞ்சு 7 மணி வரைக்கும் பார்த்தேன். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு குடுக்குடுன்னு போயிட்டாங்களே தவிர என்னை கண்டுக்கிறவே இல்லை. நானும் அவங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். திரும்பி பார்ப்பாங்க பஸ் ஸ்டாண்டு போனேன். இங்கே போனேன். எல்லா இடத்துலையும் அவங்க முன்னாடி போய் நின்னேன். அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. லைட்டாக பார்வை பார்த்தா கூட போதும்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் என்னை பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து மேட்ரு முடிஞ்சு போச்சு. திரும்ப நான் ஏதாவது பேசி ஏதாவது நம்பருக்கு முன்னா அப்புறம் வீட்டில் எதுவும் பிரச்சனையா இருக்குமோ நினைச்சாங்க என்னமோ தெரியல. திரும்ப அவங்களை கண்டுக்கிறவே இல்லை. அப்படியே காம போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. சார் செம்ம ஃபீஸுங்க. உங்களை கொண்டு எடுத்துருந்துருக்கலாம். இப்பெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் வேற லெவலில் பண்ணாங்க. இந்த நைட்ல அதாவது தற்சயமே நடக்கிற விஷயங்கள்லாம் இல்லை எப்பயுமே வாழ்க்கையில இம்ப்ரெஸ் கொடுக்கும். அந்த இடம்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னா நானே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த நாட்டுக்கட்டை அதாவது இந்த கருங்காலி கட்டை தான் அது. அந்த கருங்காலி கட்டை என்னைய ட்ரை பண்ணி நான் அடிச்சு திரும்ப 2வது ரவுண்டுக்கும் கூப்பிட்ட போதும் 3 சொல்லாம அப்படியே வந்தாங்க. 3வதும் தண்ணியை செக் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க ரொம்ப எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னும் 2-3 நாள்லாம் வச்சு அடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. கிடைக்கல. மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. செம சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அது.